Hello, my dear students. Welcome to our channel Social Toppers. So, I am your Anu ma'am. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சேனலில் எல்லா டைப்ஸ் ஆஃப் சோஷியல் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா சிவிக்ஸ் பவர் ஷேரிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு குயிக் ரிவிஷன் ஆஃப் பவர் ஷேரிங் லெசன், அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது, ஸோ ஹாஃப் இயர்லிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரீ போர்ட் மாடல் எக்ஸாம், ஸோ எல்லாத்துலேயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி சாப்டர் இது. ஸோ okay, let us go into the chapter. So இங்க பாத்தீங்கன்னா power sharing. So basically இங்க வந்து two countries பத்தி பேசுறாங்க. So one is Belgium and the other one is Sri Lanka. Okay, so இங்க பாத்தீங்கன்னா so Belgium பாத்தீங்கன்னா mostly அங்க வந்து accommodation. சரியா? so accommodation பத்தி மெயினா கேட்பாங்க. so accommodation உங்களுக்கு தெரியும் இல்லையா? so accommodation உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 4ல இருக்கு. ஸோ அந்த அகாமடேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் பெல்ஜியம் மாடல், அதுதான் வந்து அகாமடேஷன். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் ப்ரிஸ்கிரைப்ஸ் நம்பர் ஆஃப் டச் அண்ட் ஃப்ரெஞ்ச் மினிஸ்டர் ஷால் பி ஈக்குவல் இன் த கவர்மெண்ட். ஸோ அது ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, 4 பாயிண்ட்டு. ஸோ அந்த 4 பாயிண்ட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ அதுதான் அகாமடேஷன். ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா மெஜாரிட்டேரியனிசம். ஸோ அவங்க வந்து சின்ஹலா தான் வந்து மெயின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது நெக்லெக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து தமிழ்ஸ் வந்து தே காட் ஆங்க்ரி. அப்புறம் அவங்க வந்து ஸ்டார்டட் அ மூமெண்ட். ஸோ இப்போ வரைக்கும் அந்த ப்ரொடெஸ்ட் போயிட்டுருக்கு ஸ்ரீலங்காவில். ஸோ அதில் வந்து மெஜாரிட்டேரியனிசம், ஸோ அதை பற்றி கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ ஹவ் ஆர் த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் நெக்லெக்டட், ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ இதில் பெல்ஜியமில் அகாமடேஷன் அந்த 4 எலிமெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து மெஜாரிட்டேரியனிசம். ரைட். ஸோ இப்போ இதில் சம்மரின்னு பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் இன் பெல்ஜியம். ஸோ அதுக்கப்புறம் எத்னிக் காம்போசிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா அண்ட் பெல்ஜியம். ஸோ ரெண்டுத்தோட எத்னிக் காம்போசிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பெல்ஜியமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த half the population is இது French people and the other population is Dutch people. ஸோ some ஏரியாஸில் வந்து 1% is German. ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ அதுதான் பெல்ஜியம் எத்னிக் காம்போசிஷன் ஆஃப் பெல்ஜியம். ஸோ இது வந்து ஒரு 2 மார்க்ஸாக கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து நல்லா படிச்சுக்கணும். அண்ட் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஸ்ரீலங்கன் எத்னிக் காம்போசிஷன், ஸோ அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ரீலங்கன் எத்னிக் காம்போசிஷன் அது வந்து மெயினாக சின்ஹலாஸ் அண்ட் அதர்ஸ் இஸ் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ். ஓகே, ஸோ அதோட எத்னிக் காம்போசிஷன் அதுவும் வந்து நம்ம படிச்சுக்கணும். ஸோ அது வந்து ஸ்ரீலங்கா எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்ரீலங்கன்ஸ் அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தமிழ்ஸ், ஸோ அதை தான் வந்து கேட்கணும். ஸோ மேஜர் சோஷியல் குரூப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பேஜ் நம்பர் 2ல் இருக்கும். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 2ல் ஸ்ரீலங்கா பற்றி இருக்கும் எத்னிக் காம்போசிஷன். ஸோ அது வந்து மேஜர் சோஷியல் குரூப்ஸ் ஆஃப் சின்ஹலா ஸ்பீக்கர்ஸ் 74% அண்ட் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் 18%. ஓகே, ஸோ இது வரைக்கும் எழுதினாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கிடச்சிரும். ஸோ இது வந்து எத்னிக் காம்போசிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா அண்ட் பெல்ஜியம். ஸோ இது தவிர வேற என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர். ஸோ தட் இஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் ஷேரிங். ஸோ அதில் வந்து ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் பவர் ஷேரிங் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ போயிட்டோமா? ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்தந்த இதை படித்தா போதும். ஸோ ஃபுல்லாக படிக்க தேவையில்ல, அந்தந்த இதை படித்தா போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் சம் ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் இன் பெல்ஜியம் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன கரெக்ட் ஆப்ஷன் வரும் கொஞ்சம் யோசிங்க. ஜஸ்ட் ஒரு 1 minute டைம் தரேன். ஜஸ்ட் ஒரு கெஸ் ஒர்க் பண்ணலாம். ஓகே, பண்ணியாச்சா? ஓகே, ஸோ வில் கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா Brussels has a separate government with equal representation. ஸோ
இது கரெக்டு. அண்ட் டச் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் மினிஸ்டர்ஸ் ஆர் ஈக்குவல் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அகாமடேஷன் இன் பெல்ஜியம், ஸோ அதில் வரும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதுவும் கரெக்டு. கம்யூனிட்டி கவர்மெண்ட் இஸ் எலெக்டட் பை பீப்புள் பிலாங்கிங் டு ஒன் லாங்குவேஜ். ஸோ இது தப்பு இல்லை, இதுவும் கரெக்டு. அண்ட் சீரீஸ் ஆஃப் மெஜாரிட்டேரியன் மெஷர்ஸ் அடாப்டட் இன் பெல்ஜியம். ஸோ இது தப்பு. ஸோ 1, 2, 3 is right. So which is D option. Okay, புரிஞ்சுதா? So option D is correct. Okay, so next நம்ம போலாம். So next question போனா. So consider the following statements on power sharing and choose the correct option. Okay, ஸோ இதுவும் நீங்கள் படிச்சுட்டு உங்கள் ஆன்சரை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஸோ தென் வில் செக் த ஆன்சர்ஸ். யூ கேன் செக் த ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ யூ கேன் ஸ்டார்ட் நவ். ஓகே, ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே, ஸோ இட் டீபென்ஸ் டெமோக்ரஸி. ஸோ விச் இஸ் கரெக்ட். ஸோ பவர் ஷேரிங் deepens democracy. It helps to reduce conflicts among social groups. This is also correct. அப்புறம் it is a way to ensure political stability. இதுவும் correct. It brings socio-economic struggles. So இது தப்பு. So 1, 2, 3 is correct. So which is option A. Okay, fine. So next we'll move on to the next question. Okay, so இப்போ இதில் பார்த்தீங்கன்னா modern democracies maintain check and balance system. So identify the correct option based on the horizontal power sharing arrangement. Okay, so before we move on, உங்களுக்கு வந்து பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பவர் ஷேரிங். ஸோ மெயினாக ஹாரிசான்டல் பவர் ஷேரிங் அண்ட் வெர்டிக்கல் பவர் ஷேரிங். ஸோ ஹாரிசான்டல் பவர் ஷேரிங் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ ஹாரிசான்டல்னா பவர் இஸ் ஷேர்ட் அமங் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலி நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சிருப்பீங்க சிவிக்ஸில். ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்னால் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஓகே, ஸோ கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹாரிசான்டல் பவர் ஷேரிங்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. அண்ட் அகெயின் வெர்டிக்கல் போனோன்னா வெர்டிக்கல் வந்து பவர் ஷேர்ட் அமங் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்னால் என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் அந்த முனிசிபாலிட்டி, அந்த இந்த கவர்மெண்ட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து வெர்டிக்கல் பவர் ஷேரிங். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம். இப்போ இந்த கொஷின் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இது மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹாரிசான்டல் பவர் ஷேரிங்க்கும் வெர்டிக்கல் பவர் ஷேரிங்க்கும். ரைட்? ஸோ இப்போ கொஷினுக்கு வரலாம். ஸோ மாடர்ன் டெமோக்ரஸிஸ் மெயின்டைன் செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம். Identify the correct option based on the horizontal power sharing arrangement. Again, so horizontal power sharing nale enna varum? Yes, legislature, executive and judiciary. So option B. Okay, fine. So next. Okay, so இப்போ நான் இங்கே வந்து some important subjective questions கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் வந்து just if you want you can make a note of. Okay, so இதெல்லாம் தான் வந்து keywords. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க் அடிச்சிடும். மோஸ்ட்லி இது வந்து 2 mark question.
ஓகே. ஸோ டிஸ்கிரைப் த எத்தனிக் காம்போசிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மேஜர் சோஷியல் குரூப்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் சின்ஹலா ஸ்பீக்கர்ஸ் அது எவ்வளோ பர்சன்டேஜ், தமிழ் ஸ்பீக்கர்ஸ் 18%. அப்புறம் அமங் தமிழ்ஸ் 2 சப் குரூப்ஸ், ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ், தமிழ் நேட்டிவ்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அண்ட் மோஸ்ட் ஆஃப் சின்ஹலா ஸ்பீக்கர்ஸ் ஆர் புத்திஸ்ட், தமிழ்ஸ் ஆர் either Hindus or Muslims and other Christians population. Okay.